வணக்கம் எல்லாருக்கும். எப்போவுமே நல்ல மோட்டிவேஷன் கொடுக்கும்போது சில டைம் மனசு வலிக்குது, வேதனை ஆகுது. இந்த ஆர்டிக்கிள் படிக்கும்போது உத்தரப்பிரதேசத்தில் நெஞ்சை உருக்கும் சம்பவம், ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியில் துயரம், கூட்ட நெரிசலில் சிக்கி 116 பேர் பலி, இறந்துட்டாங்க. இறந்தவங்களோட பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்குது. இறந்தவங்க அந்த கூட்டத்தில் மூச்சடிச்சு திடீர்னு ஹார்ட் அட்டாக் சில பேருக்கு மூச்சு விட முடியாது, அவ்வளோ கூட்டம் அங்கே சேர்ந்துருக்கு இந்த சாமியாருக்கு. இப்போ அந்த சாமியார் பற்றி நம்ம பேசுகிறதுக்கு வரலைங்க நம்ம, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறோம். அவங்களோட நம்பிக்கையை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு சில பேர்கிட்ட கனெக்ட் ஆகும். சில பேர் மனசு சந்தோஷமாக இருக்கும்போது கோயம்புத்தூரில் போய் பார்ப்பாங்க, சில பேர் தமிழ்நாடு இந்த சைடு சென்னைக்கு பார்ப்பாங்க, சில பேர் டெல்லிக்கு போவாங்க, சில பேர் மதுரைக்கு போவாங்க, கோவிலுக்கு போவாங்க, சில பேர் மனிதரே சாமி ஆயிட்டார்னு நினச்சி அவங்கள பார்க்க போவாங்க. அவரவர் நிலையில் அவரவர் சரி. எல்லாருக்குமே இது அவங்கவுங்களோட தனிப்பட்ட வைபை பொறுத்து இருக்குது. இப்போ எனக்கு ஒரு நண்பரை போய் பார்த்தேன்னா எனக்கு ஹார்ட் நல்லா இருக்குது அப்படின்னா அடுத்த வாட்டி அந்த நண்பர் கூப்பிட்டு நான் போவேன். இல்லை யாரையா நான் பார்க்குறேன், எனக்கு அன்றைக்கி லக்கு வருதுன்னா இவர் ரொம்ப ராசியானவர் நினைப்பேன். இது நேச்சுரல் தான் எல்லாருக்குமே இந்த பிலீஃப்லாம். ஆனால் இந்த பிலீஃபு உங்களை எந்த லெவலில் க்ரோத் கொடுக்குதா இல்லை உங்களோட எண்டுக்கு காரணமாக இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். இந்த ஆர்டிக்கிளில் எனக்கு இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன். சமீபத்தில் இறந்தவங்களோட ஒரு லிஸ்ட்டு எடுத்து இந்த ஆர்டிக்கிளில் போட்டிருந்தாங்க. மார்ச் 31, 2023 36 பேர் உயர்ந்து எழுந்திருக்காங்க மத்திய பிரதேஷில். ஒரு கோவில் நிகழ்ச்சிக்காக ராமநவமி அன்னைக்கு இது நடந்திருக்கு. ஜனவரி 1, 2022 காஷ்மீரில் வைஷ்ணு மாதா கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலில் 12 பேர் இறந்துருக்காங்க. அக்டோபர் 13, 2013 கிட்டத்தட்ட 115 பேர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் தான் நடந்திருக்கு. ஜனவரி 14, 2011 கேரளா மாநிலத்தில் 104 பேர் இறந்துருக்கிறாங்க அங்கே ஒரு நிகழ்ச்சியில். செப்டம்பர் 30, 2008 ராஜஸ்தான் மாநிலத்தில் 250 பக்தர்கள் இறக்குறாங்க. ஜனவரி 25, 2005 கிட்டத்தட்ட 340க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நெரிசலில் இறந்துருக்காங்க. ஒன்றுமே ஒவ்வொரு சாமி. இப்போது நான் ஐயப்பா பக்தரை சொல்லிட்டேன், ராமர் பக்தரை சொல்லிட்டேன், இல்லை யாரையோ சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி தயவுசெய்து என்ன தப்பாக நினச்சிக்க வேணாம். நானும் பெரிய ஐயப்பா பக்தர், நானும் பெரிய விநாயகர் பக்தர், நானும் பெரிய இறைவனோட பக்தர். நான் எல்லா மதத்தையும் உயர்ந்ததாக நினைக்கிறேன், எல்லா கல்ச்சரையும் நான் ரசிக்கிறேன். ஆனால் நான் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். கடவுள் வேற, நான் வேற. நானும் கடவுள் ஒன்றும் இல்லை. கடவுள் ஒரு பெரிய என்டிட்டி. நிறைய பேர் சொல்கிறாங்க கடவுள் உள்ள, அது உணர்ந்தால் தான். அது உணராதவங்களுக்கு கடவுள் வெளியே இருக்காரு, அது ஒரு பெரிய என்டிட்டி. பெரிய என்டிட்டினா அவருக்கு நம்ம குழந்தை மாதிரி, அந்த இறைவனுக்கு அந்த கடவுளுக்கு நம்ம குழந்தை மாதிரி. அப்படி நான் குழந்தையா இருக்கும்போது குழந்தை இன்னைக்கு தான் பார்க்கணும், கூட்டத்தில் தான் பார்க்கணும், அதை எழுதியிருக்கா? இல்லையே. குழந்தைய நல்லா வச்சுக்கணுன்றதுக்காக தான் இறைவன் இருக்காங்க, நம்மளை பார்த்துக்கிறதுக்காக கடவுள் இருக்காங்க. கூட்டமாக எங்கே இருந்துச்சுன்னா தயவு செய்து போகாதீங்க. ஒரு பெரிய மெசேஜாக கொடுக்குறேன், தயவு செய்து கூட்டமான இடத்துக்கு வயசானவங்களை கூப்பிட்டு போகாதீங்க, குழந்தைங்களை கூப்பிட்டு போகாதீங்க. அடித்து பிடிச்சி சண்டை போட்டு வெளியே வரவங்க வேறு, ஜென்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு இப்போ பண்ணிவிடுவாங்க. பட் சம்டைம்ஸ் லேடிஸ்க்கு நிறைய உடலில் டயர்டு இருக்கும், அவங்களால முடியாது. சரி, நம்மளும் நம்ம அக்கா தங்கச்சி அம்மா வயசானவங்க கூடலாம் இருக்கும்ல, குழந்தைங்களோட தெரியுது நமக்கு. அதனால் அந்த வலி வேதனைலாம் ரொம்ப மோசங்க. இறந்தவங்களோட குடும்பத்தை நினச்சி பாருங்களேன். என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கடவுளே இல்லைன்னுவாங்க. இறந்தவங்க என்ன சொல்லுவாங்க? கடவுளே இல்லைடா, இதோட நான் சாமியை கும்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்கன்னா கேட்டு பாருங்கள். கடவுளுக்காக போனவங்க இறந்துட்டாங்க, நல்லா இருக்கணும்னு நினச்சி போனாங்க, இறந்துட்டாங்க. ஆனால் இனிமேட்டு என்ன பண்ணுவாங்க? நான் கடவுளே கும்பிட மாட்டேன்னு நினைப்பாங்க. நான் இப்போயே சொல்கிறேன், இந்த நிலையம் வேணாம், அந்த நிலையம் வேணாம். ஓவராக கடவுள் 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 சொல்லிட்டு பகுத்தறிவை இழந்து, சுய நினைவை இழந்து, நிம்மதியை இழந்து போகிறதும் முட்டாள்தனம். கடவுளே இல்லை, நான் கடவுளே கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதும் நிறைய பேரால் ஏற்றுக்க முடியாது. அது உங்கள் நிலை. கடவுள் இருக்காரா இல்லையன்றதை நான் பேச வரல இந்த காணொலியில். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், கடவுள் இருக்கார் அப்படின்னா உங்கள் பிலீஃப் அது இருக்குன்னா 100% நம்புங்க. கடவுள் இல்லைன்னு உங்களோட பிலீஃப் இருந்துச்சுன்னா அதே 100% நம்புங்க. இது ரெண்டுமே வேறு வேறு நிலை. ஆனால் கடவுள்ன்ற பேரில் உங்களோட உயிரை இழந்துடாதீங்க. கடவுள்ன்ற பேரில் நான் கடவுள் அடையணும், நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், அதெல்லாம் வேணாம். சரி, இறைவன் அப்படின்றது எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இந்த நிமிஷம் இந்த இடத்துல உட்காந்து நான் கண்ணு மூட்டு மெடிடேட் பண்ணி ஓம் நம சிவாய அப்படின்னு சொன்னாலும் ஐம் ஹாப்பி, ஐம் ஃபுல்.
நான் வந்து அங்கே தான் போய் நான் வந்து அந்த இடத்துல தான் போய் நான் கும்பிடணும் அப்படின்னு என் மனசு சொன்னாலும் அதுவும் ஓகே. பட் அதுக்கான சூழல் சரியில்லைன்னா அந்த பக்கம் போகாத. இந்த நிமிஷம் உங்கள் பக்தர்கள் நிறைய பேரை வச்சுட்டு மத குருமார்களாக இருக்கட்டும், இல்லை சில கொள்கைகளை மக்களுக்கு சொல்லித்தரவங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் நிறைய பக்தர்களை வச்சுருப்பீங்க, ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பேன். உங்கள் எல்லாருக்கும் என்னோட ஒரு பெரிய ரிக்வெஸ்ட், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணீங்க அப்படின்னா தயவு செய்து அது எங்கே நடந்தாலும் சரி, இந்தியாவில் நடந்தாலும் சரி, அப்ராடில் நடந்தாலும் சரி, எந்த சிட்டி எந்த டிஸ்ட்ரிக்டில் நடந்தாலும் சரி, எல்லோரும் ஒரு உயிருங்க, எல்லோரும் குடும்பங்க, பாவங்க. உங்கள் மேலே பெரிய அன்பு வச்சுட்டு யாரோ வராங்க அப்படின்னா அன்பு உங்கள் மேலே வச்சவங்க என்றைக்குமே நிச்சயமாக அவங்க வந்து உயிரை இழக்கக்கூடாது. ஆமாம் தானே? அப்போது அப்படி இருக்கும் போது தயவு செய்து ப்ராப்பர் ஆர்கனைஸ் பண்ணுங்கள், ப்ராப்பராக அதை ஹேண்டில் பண்ணுங்கள், ப்ராப்பராக முன்னாடியே இன்டிமேட் பண்ணுங்கள். முன்னாடியே வந்து அந்த இந்த மாதிரி கூட்டம் வரப்போகுது, அதுக்கு எப்படி பிளான் பண்ணலான்றதெல்லாம் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு செட் ஆகலையா, நாளை போஸ்ட்போன் பண்ணுங்கள், இடத்த போஸ்ட்போன் பண்ணுங்கள். இந்த 118 உயிருக்கும் பதில் அந்த சாமியார் சொல்லி தான் ஆகணும். இங்கே இல்லை, அங்கே நிச்சயம் சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி ப்ராப்பர் கவர்மெண்ட்டாக இருந்தால், ப்ராப்பர் அரசாங்கம் இருந்தால், ப்ராப்பராக நடக்குது அப்படின்னா நிச்சயமாக இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இது வந்து நான் உங்களுக்கு தண்டனை கொடுக்கணுன்றதுக்காக சொல்லலை. தண்டனை எதுக்குமே தீர்வு கொடுக்காது. ஆனால் தெளிவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு தெளிவு கொடுக்கணும். ஏன்னா இந்த 118 பேர் இறந்துருக்காங்களே அந்த மதகுருவோட கூட்டத்தில். அப்படி அந்த கூட்டத்தில் நான் யாராவது இறந்துருக்காங்கன்னா நான் என்னோடய சொந்த அக்காவோ, என்னோடய அண்ணாவோ, என்னோடய அம்மாவோ, நான் துடிச்சு கொதிச்சு போய்டுவேன். எனக்கு கோவம் வந்துடும். எப்படின்னா, கோவம் எந்த உச்சக்கட்டத்துக்கு போனால் என் அறிவை இழந்து ஒரு கோவம் வரும். அந்த மாதிரி கோவம் வந்துருச்சு அப்படின்னா நாடு தாங்காது. அது வந்து ஒரு பெரிய நாட்டில் வந்து ஒரு பெரிய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை உருவாக்கும். மற்றபடி நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது அதெல்லாம் தாண்டி நிச்சயமாக நிறைய நல்ல விஷயங்களை சொல்லித்தரீங்க. எல்லா மதகுருகளும் வந்து நல்ல நல்ல விஷயங்களை சொல்லித்தராங்க. அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. நிறைய பேர் வந்து அன்பை போதிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து மதகுருன்றதெல்லாம் வெளியே சொல்கிறது இல்லை, நல் வழியில் வாழ்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பீப்புள் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட நீங்கள் பக்கத்தில் அட்வைஸ் வாங்கி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கோங்க. ஏன்னா எல்லாராலையும் போய் உத்தரப்பிரதேசில் போய் ப்ரோக்ராம் அட்டன் பண்ண முடியாது, எல்லாராலையும் போய் கோயம்புத்தூரில் அட்டன் பண்ண முடியாது, மதுரையில், நம்ம திருச்சியில், வேர்ல்டில் நிறைய இடத்துல நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் பின்பற்றுறதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அம்மா அப்பா வயசானவங்க அவங்க பேச்சை பின்பற்றுனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய நிம்மதி கிடைக்கும். ஏன்னா உன்னை வந்து முழுமையாக நேசிக்கிறவங்க, அன்கண்டிஷனல் நேசிக்கிறவங்க உன் குடும்பம் தான். குடும்பத்தை விட்டால் உன்னை நேசிக்கிறவங்க யாருமே இல்லை இந்த உலகத்தில். அதே மாதிரி ஷார்ட்கட்டில் உயரவே முடியாது. உழைச்சா யாருன்னாலும் உயரலாம். 2 விஷயம் மட்டும் லைஃப்பில் வச்சுக்கோ. உனக்கு எந்த மதகுருவும் வேணாம், நல்ல எண்ணமோ கடுமையான ஒரு உழைப்பம் போட. உன்னை இந்த உலகத்தில் யாராலையும் தோக்கடிக்க முடியாது. நீ நம்பர்னா வந்துக்கிட்டே இருப்ப. நல்ல எண்ணம், கடுமையான உழைப்பு, இது 2த்தையும் போடு. நிச்சயமாக நீ வாழ்க்கையில் பெரிய ஆளாக. Thank you.